தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த சின்னத்திரையில் தோன்றி பல ஆண்டுகளாக இந்த ஜோதிட பலன்களை சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த முறை குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். இந்த வருடம் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சனி பெயர்ச்சி பலன்கள் திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில் ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், ரிஷப ராசிக்காரர்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ரிஷப ராசி நேயர்களே, கடந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு நடந்த சம்பவங்கள், உறவுகளால் பகை, கணவன் மனைவி ஒற்றுமை பாதிப்பு, கூட்டு தொழில் ஏற்றமில்லாத ஒரு சூழல், கூட்டு தொழில் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ், அதே மாதிரி உறவுகளாலும் நண்பர்களினாலும் எதிர்பாராத விதமான தடை தாமதங்கள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதை அடைவீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். கோச்சார ரீதியான பலன்கள் 30%, 20% இந்த அளவுக்கு தான். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் கிரக நிலைகள் வலிமையாக இருந்து நல்ல திசா புத்திகள் நடந்திருக்குமேயானால் நான் மேற்படி சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடக்காமல் போயிருக்கும். அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மத மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கு, தமிழ் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளங்களுக்கு சொந்தமானதாகும். எனவே இந்த நிகழ்ச்சி தனிப்பட்ட எந்த ஒரு அமைப்புக்கும் எந்த விதமான ஒரு மதத்திற்கும் சொந்தமானது அல்ல. அனைத்து மதங்களை சார்ந்த தமிழ் பேசக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் கடந்த கண்டக சனி என்று சொல்வார்கள். இதே மாதிரி இப்பொழுது அஷ்டம சனி காலம். இந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் இந்த காலகட்டங்களில் நாம் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதே இந்த நிகழ்ச்சி நோக்கமாகும். இந்த சனி பயிற்சியினால் மனித சமுதாயத்திற்கு, இந்த மனிதர்களுக்கும் அதே மாதிரி இந்த பூமிக்கும் ஏற்படக்கூடிய சலனங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் கடந்த பல முறை இந்த சனி பயிற்சியினுடைய காலம் குருவினுடைய ராசியை பார்க்கும்போதோ அல்லது குருவினுடைய ராசியில் அமர்ந்து இருந்தாலோ, இப்போ தனுசு ராசிக்கு செல்லக்கூடிய இந்த சனியினால நிறைய போலி மத சாமியார்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கும்போது, அந்த சனீஸ்வரன் மீன ராசியில் இருக்கும்போது 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கும் பொழுது ஒரு சாமியார் அது மாதிரி ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வரும்போது 7ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் அந்த தனுசு ராசியையும் மீன ராசியையும் குரு பார்க்கும்போது, சனி பார்க்கும்பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் பல சாமியார்கள் பிரச்சனைக்குள்ளானார்கள். இப்படியெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். நானும் கடந்த நிகழ்ச்சியை பார்த்தா தெரியும், சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு அதே மாதிரி இந்த சனி எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி ஒரு மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்றால், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதில் கமெண்ட்ஸ் கொடுத்ததை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கடந்த காலங்களில் மேச ராசிக்காரர்கள் அஷ்டம சனியினால் ஏற்பட்ட கஷ்டங்களை உணர்ந்திருக்கிறார்கள். அதுவே என்னை தூண்ட செய்து இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியினை பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறவே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அஷ்டம சனி என்றால் என்ன? பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் லக்னம் ராசி இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அது போக நிறைய 10 விதமான அட்டவணைகள், கணக்கீடுகள் எல்லாமே உங்க ஜாதகத்தில் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஜாதகத்தை நேரில் வந்து பார்க்கும்போது கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 60 கோடி மக்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தன்னுடைய வாழ்வியலில் எதிர்படக்கூடிய, வாழ்வியலில் சந்திக்கக்கூடிய விஷயங்களில் கடந்த காலத்தில் உள்ளது மாதிரியே இருக்கும்னு அலட்சியமா இருந்தீங்கன்னு வைங்களேன். இப்போ மேசராசிக்காரர்களுக்கு ஆனது மாதிரி நிறைய துன்பங்களையும் இடர்பாடுகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அது என்ன? அஷ்டமம் என்றால் என்ன? 8ஆம் பாவகம் என்பது பொதுவாக ஒரு ராசிக்கு அது ஷேடோன்னு சொல்லக்கூடிய மறைவு அல்லது தீய பாவகம். அங்க வந்து இந்த சனி அங்க வந்து இருக்கும்போது
நமக்கு யாரெல்லாம் தீமைகள் நடக்கிறதோ, தீமைகள்லாம் செய்யக்கூடாதோ, தீமையெல்லாம் நடக்க போகிறதோ, அது எல்லாத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய பகுதி. ஒரு நண்பனை ரொம்ப நம்பி இருப்பீங்க. அஷ்டம சனி வரும்போது அந்த நண்பன் உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாருன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப காலமா நடந்திருக்கும். அதுல அப்பப்போ சின்ன சின்ன விரிசல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் ரிஷபராசிக்கு. இந்த 2.5 ஆண்டுகள் தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு முடிவுக்கு வரும். முடிவை குறிக்கக்கூடியது 8ஆம் பாவகம். எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஊசலாடி இருந்து கொண்டிருக்கிறதோ பிரச்சனைகள், அது எல்லாம் முடிவுக்கு வரும். இது ஒரு வகையில் பார்த்தால் நல்ல விஷயம்தான். இன்னொரு வகையில் பார்த்தால் அது உங்களுடைய மனம் உடனடியாக அதை ஏற்க முடியாமல் அதனால் வேதனைக்குள்ளாகும். அஷ்டம சனியில் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையில் அப்பதான் போய் ஒரு பெனால்ட்டி கட்டுவார் போலீஸ்காரர்கிட்ட. உண்மையில போகக்கூடாதுங்கிறது தானே அது அறிவுறுத்துது உங்களை. இவ்வளவு நாளா நான் போயிட்டு இருந்தேன். ஒரு பெண் அப்பதான் சிங்கப்பூர்ல ஜாதகம் பார்க்க வந்தது, தனுசு ராசிக்கார பெண். அப்போ என்னை தேர்ந்தெடுத்து பார்த்து 3 மாதங்களாக வெயிட் பண்ணி அங்க சந்திக்கும் போது ரொம்ப ஒரு பதட்டத்துல அந்த பெண் இருந்தார்கள். என்னமா காரணம் அப்படின்னு கேட்டா, தனுசு ராசி சார், இவ்வளவு நாளா இந்த நாட்டிலேயே பிறந்து இந்த நாட்டிலேயே வளர்ந்தேன் நானு. பட் இது வரைக்கும் நான் பெனால்ட்டி கட்டினதில்லை. இப்போ நாங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது நான் சிக்னலை பார்க்காம நடந்து கிராஸ் பண்ணேன். போலீஸ் என்னை வார்ன் பண்ணாங்க. பெனால்ட்டி போடல, இருந்தாலும் வார்ன் பண்ணாங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த சனி இருந்ததுனால எனக்கு இப்படி என்ன சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், அது அப்படி அல்லம்மா, எச்சரிக்கையை ஏற்படுத்துவது சனியினுடைய நோக்கம். சனி பாருங்க எப்போதுமே இந்த மகர ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள் இருக்காங்க பாருங்க, எப்போதுமே எச்சரிக்கையாவே இருப்பாங்க. அவங்கெல்லாம் பயங்கரமான சந்தேக பெருவைகள்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தை இந்த சமுதாயத்தை சந்தேகத்துடன் பார்க்கக்கூடியவர்கள். அப்ப சனி யாரு? எச்சரிக்கையானது தானே. அந்த 7 நாட்டு சனி வரும்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? எச்சரிக்கையா நீங்க கவனமா வரணும்னு உங்களுக்கு உணர்த்தி இருக்கு. அந்த போலீஸ்காரர் யாரு? ஜெயிலுக்கு போறவங்கள்ட்ட ஜெயிலர் சொல்லுவாராம், நீங்க இதே உங்களுக்கு நேரம் கெட்டு இருந்திருக்கு, வெளியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, அதனால உள்ளார நீங்க இருக்கீங்க, இது உங்களுக்கு சேஃப்டியான இடம், ஏதோ உங்களுக்கு தலைக்கு தலைபாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு மனிதர் ஒரு 6 மாசம் ஜெயிலுக்கு போறாருன்னு வைங்க. ஜெயிலில் போன உடனே அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அவரு நான் வாழ்நாள் இது மாதிரி போனதே இல்லை, ரொம்ப கஷ்டம் அவெல்லாம் நினைச்சு இது வரைக்கும் என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு ஜெயிலில் இருக்கனேன்னு. அது அப்படி இல்லை. உயிரே போயிருந்ததுன்னா வெளியில இருக்கும்போது எதுவுமே நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரிதான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாரும் அஷ்டம சனியை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாக உங்களுடைய ராசிக்கு சனி என்ற ஒரு கிரகம் நட்பு கிரகம். அதனால் இந்த சனியினால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. நீங்க எப்போதும் போல நார்மலாக கிராஜுவலாக நீங்கள் இருக்கலாம். அலட்சியம் என்பதை இவ்வளவு நாளா நீங்க அலட்சியமா இருப்பீங்க, இப்ப அலட்சியமாக இருக்காதீங்க. மாணவர்கள் எல்லாம் சொல்றேன், நீங்க 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இனிமே நீங்க படிப்பதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு விளையாட்டில் கவனத்தை வைக்காமல், அதே மாதிரி வேறு பொழுதுபோக்கு அம்சங்களிலிருந்து விலகி உட்கார்ந்து நன்றாக படித்தால், உங்களுடைய ஜாதக அடிப்படையில் திசா புத்திகள் நன்றாக இருந்தால் இந்த அஷ்டமச்சனி உங்களை பாதிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அவங்க எல்லாமே இப்ப கிடைச்ச வேலைக்கு போயிருங்க. நான் இப்படித்தான் போவேன், இப்படி இந்த மாதிரி வேலைக்கு தான் போவேன்னுலாம் இருக்காதீங்க. காலம் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம படிச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிச்சுட்டு அந்த வேலை எனக்கு கேம்பஸில் கிடைக்கல அப்படின்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த உலகம் மிகப்பெரியது. நாம் அதில் கடுகளவு கூட இல்லை. அதனால நாம் நினைச்சதெல்லாம் அடையலாம். சில நேரங்களில் நாம் பதுங்கி இருப்பது பாய்வதற்குத்தான். அது மாதிரி ரிஷபராசிக்காரர்களை நீங்கள் ஏற்கனவே நல்ல பிடிவாதகரமான மனிதர்கள். எந்த ஒரு விஷயங்களையும் பிடிவாதமாக இருந்து அதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். எருதூறு மாறேல் அப்படின்லாம் உங்களுடைய குணங்கள்லாம் நான் நிறைய யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சியெல்லாம் போய் பாருங்க. ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒரு 5-6 வீடியோஸ் இருக்கும், நீங்க போய் பாருங்க. அதெல்லாம் உங்களுடைய குணங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஷார்ட்டான டயத்துல பலன்களை நம்ம பேசுறோம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போயிருங்க. அதுக்கடுத்தது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அதே மாதிரி புதிதாக நம்ம இங்கிருந்து வெளிநாட்டு வேலைக்கு செல்லக்கூடிய அதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாகவும், உங்க ஜாதகத்துல உங்களுக்கு ராகுனுடைய திசையெல்லாம் நடக்கும்.
ராகு திசை, குரு திசை, அதே மாதிரி சனி மகாதிசை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே ஒரு 22 வயதிற்கு மேல் உடையவர்கள்லாம் ராகுனுடைய திசையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த ரிஷப லக்னம் அல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு மகாதிசை ஒரு சுமாராக தான் இருக்கும். அந்த குரு திசை நடக்கக்கூடியவர்கள் நீங்களாம் ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுங்க. அவசரப்பட்டு கடனை வாங்கி கொண்டு போய் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்துட்டு அங்கே நமக்கு படித்த படிப்புக்கோ நமக்கு எதிர்பார்த்தது மாதிரி வேலையை கொடுக்காமல் கஷ்டத்தில் விட்டுருவாங்க. அதனால வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகத்தை வந்து நேரில் பாருங்க. இல்லைன்னா முடியலையா ஃபோன் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் தனக்கு அறிமுகமில்லாத தொழில், தெரியாத தொழில் அதிலெல்லாம் ஈடுபடக்கூடாது. அதாவது தெரிந்ததை விட்டவனும் கெட்டான், தெரியாததை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி தெரியாததையெல்லாம் நீங்க போய் தொட்டு அதனால் கெட்டு விட்டீர்களே ஆனால் அது யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே. அதனால இந்த வருமுன் காப்போம் அப்படிங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அஷ்டமசனி என்று சொல்லி நான் உங்களை பயமுறுத்த வரவில்லை. அதே நேரத்தில் அஷ்டம சனியில் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யவே வந்திருக்கிறேன். ஏனென்றால் நமக்கு காலமும் நேரமும் கனிந்து வறுமையானால் யார் தடுத்தாலும் ஒரு காரியம் நிற்காது, எல்லாம் ஜெயமாகும். அதே நேரம் கெட்டுவிட்டால் நேரம் கெடுவது எதை கொண்டு அறிவது என்றால் இந்த அஷ்டம சனி மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கோட்சார ரீதியான பலன். இது வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் நம்ம 20 to 30. ஆனால் மீதி எல்லாமே உங்களுடைய ஜாதக பலன். அதுல உள்ள காலங்கள் கெட்டுவிட்டால் அந்த காலங்கள் வரை நீங்கள் நற்பலன்களை அடைய முடியாது. அதனால ஜாதகத்தையும் பார்த்து அதன் பிறகு புதிய தொழிலில் ஈடுபடணும். தெரியாத தொழிலில் ஈடுபடக்கூடாது, தெரிஞ்ச தொழிலில் ஈடுபடணும். கூட்டு தொழில் செய்தால் ஜாதகத்தை சரியாக பார்த்து செயல்படணும், இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. அதற்கு அடுத்தது வந்துட்டு நீங்க வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணங்கள் பற்றியெல்லாம் சொன்னோம். நல்லா தரோவா செக் பண்ணி அதுக்கப்புறம் ஈடுபடுங்க, வெற்றி நிச்சயம். அதே போன்று இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் முடியாத பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகள்ல முடிஞ்சிடும். தீர்வு காண முடியாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட் நிலவில் இருக்கக்கூடிய வழக்குகள், அது எல்லாமே இந்த அஷ்டம சனி காலத்துல தான் கிளியர் ஆகும். நீங்க வேணா பாருங்க, 8ல சனி வரும்போது வழக்குகளுக்கெல்லாம் விமோச்சனம். அது உங்களுக்கு சாதகமோ பாதகமோ அது வேற விஷயம். விமோச்சனம் அதாவது வந்து தீர்வு. கலார் பண்ணாம இருப்பாங்க, பாகப்பிரிவினை, அதெல்லாம் இந்த அஷ்டம சனியில நடக்கும். அதே மாதிரி இந்த அஷ்டம சனியில வீடு ரெனோவேஷன்ஸ் வேலைகளில் ஈடுபடுறது, புதுசா வீடு கட்டுறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அல்லது நல்ல பிளான் பண்ணி திசை புத்திகள் நடந்தால் நாங்கள் ஓகே பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்துட்டு செய்யுங்க. யார் யாரெல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு ஈடுபடணும் ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னா, பழைய வீட்டை இடித்து கட்டக்கூடியவர்கள், புதிய வீடு கட்டக்கூடியவர்கள், புதிய வீடு கட்டிய பழைய வீட்டை வாங்கக்கூடியவர்கள், அதே மாதிரி பழைய வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள், பழைய வாகனங்களை விட்டு புதுசு எடுக்கலாமா என்ற எண்ணம் உடையவர்கள், வேறு ஊருக்கு மாறி செல்லக்கூடியவர்கள், குடும்பத்துடன் வேறு ஊருக்கு இடம் பெயரக்கூடியவர்கள். இப்போ நல்லா வந்து இப்போ திருப்பூர்ல வந்து வெளியூர்ல இருந்து திருப்பூர்ல வந்து இருப்பாங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனி வரப்போகுது, அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, சொந்த ஊருக்கே போகலாமான்னு சிந்திப்பாங்க. இன்னைக்கு காலைல கூட ஒரு அம்மா வந்து கேட்டாங்களே, ரிஷபராசி கும்பகோணத்துக்கே போயிடலாமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அவசரப்படாதீங்க, ஜாதக ரீதியாக இப்படி இருக்குது, ராகுனுடைய திசை நடக்குது, பூர்வீகம்லாம் போய் உங்களால் கஷ்டப்படுவீங்க, அதனால இங்கே இருக்கிற இடத்துல இருங்க. சரி ரைட்டு ஓகேங்கன்னு கேட்டு போனாங்க. அது மாதிரி அந்த பூர்வீகம் போகிறது, பூர்வீகத்தில் அடி எடுத்து வைக்கிற ராகுனுடைய திசையெல்லாம் நடக்குது பாருங்க. இந்த ராகுலாம் வந்து சஞ்சித கர்மாவில் நம்மளுடைய செயல், நம்முடைய கர்மாவனுடைய விளைவு, அதெல்லாம் நம்ம அனுபவிப்போம். இந்த ராகுங்கிறதெல்லாம் நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணிய விஷயங்கள். அவங்களாம் வந்து அதனால வந்து என்ன செய்யணும், நீங்க இந்த பூர்வீகம் போகணும், சொந்த ஊர் போகணுங்கிறவங்க எல்லாம் யோசனை பண்ணி ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அதன் பிறகு இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயங்களையுமே அவர்கள் முழுதாக நம்பி விட்டால் எளிதில் ஏமாந்து விடுவார்கள். அதனால இந்த அஷ்டம சனி வரும்போது யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா உங்களுடைய முரட்டு சுபாவம் என்ன, எருதூர் மாறேல். நீங்க யாரும் அட்வைஸ் பண்ணாலும் எடுத்துக்கிறது இல்லை, அறிவுரை சொன்னாலும் அது எடுத்துக்கிறது இல்லை. உங்களுடைய மைண்ட்ல என்ன படுதோ அதை செய்யறீங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய தனுசு லக்கணம், மேன லக்கணம் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் என்னவாயிடுறாங்கன்னா, இந்த லக்னாதிபதி ராசியாதிபதி ரெண்டுமே சவுத் போல் நார்த் போல். அதனால சில விஷயங்களை வந்து முரண்பாடுகளாக இவங்க எடுத்துக்கிறாங்க.
அறிவுரைகள்லாம் சொன்னால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க மைண்டில் என்ன படுதோ அதுதான் செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு செயல்களை செய்யும் பொழுதும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லியது போன்று 48 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்காவது 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ள சொன்னோம். 48 மணி நேரம் ஏன் 2 நாள் ஏன் எடுத்துக்கிறோம்னு சொன்னால், இந்த ஆசை வார்த்தைகளையும் ஒரு விஷயத்தில் உள்ள ஒரு முடிவையும் ஒரு ரிசல்ட்டையும் ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு யாராவது ஆசை வார்த்தைகள் சொன்னால் இந்த ரிஷபராசி ஒரு சிலர் ஏமாந்து போயிடுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, என்னுடைய கிளைண்ட்லாம் ரிஷபராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயங்களையும் ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் செய்யறவங்க இருக்காங்க. அது மாதிரி உள்ளவங்க எல்லாமே நல்லா தப்பிச்சுக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க ரிஷபராசி, எதையுமே நம்ப மாட்டாங்க, எப்பவுமே யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷேர்ல போடலான்னா கூட போட மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லான ரிஷபராசிக்கார மனிதர்கள். அவங்களாம் நம்ம பேசலாம், நிறைய நேரங்கள் நிறைய நேரங்கள் ஆகிட்டு இருக்கும். அதனால உங்களை பத்தியான நிறைய விஷயங்கள் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரிஷபராசிக்காரங்க எல்லாரும் நீங்க பாருங்க. எனவே இந்த அஷ்டம சனி காலத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நான் சொன்னது போன்று ஜாதகத்தை பார்த்து பார்த்து அதன் பிறகு எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் எடுங்கள், வெற்றி நிச்சயம். அதே போன்று நீங்கள் எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இல்லாத மனிதர்கள். நீங்க எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பீர்கள். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் முதலீடு அதிகமாக போடாமல் செய்யக்கூடிய தொழில்களை புதுசாக நீங்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் உங்க ஜாதகத்தை நம்ம பார்த்து நிறைய விரிவாகவும் அதே மாதிரி தெளிவாகவும் நம்ம பேசலாம் நேயர்களே. அடுத்தது நாம் இன்னொரு நிகழ்ச்சியில இந்த அஷ்டம சனி முடிந்த பிறகு உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்துக்குள்ளார அடுத்தது ராகு கேது பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு. எப்படி நாம் வருடம் ஒரு 2 முறையாவது நாம் இந்த யூடியூப்ல ரிஷபராசிக்காரங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம் நேயர்களே. எனவே வாழ்க்கையை வாழ முடியாதவர்கள், வாழ்வை இழந்தவர்கள், தன்னம்பிக்கை அற்றவர்கள், தெய்வ நம்பிக்கை அற்றவர்கள், அதே மாதிரி மனோபலம் குன்றியவர்கள், தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள், தற்கொலை எண்ணம் படைத்தவர்கள், அதே போன்று முதலாளித்துவத்தை தொலைத்துவிட்டு கடைசி வரை தொழிலாளியாகவே இருப்போமா என்ற எண்ணம் உடையவர்கள், குழந்தை பாக்கியம் மற்றவர்கள், இப்படி நிறைய நாம நெகட்டிவா அதாவது எதிர்மறையா வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் நாம் என்ன சொல்ல வரோம், வெற்றி உங்களுக்குள் இருக்கிறது, அது ஒளிந்து கிடக்கிறது. விவேகானந்தர் சொன்னது போன்று உங்களுக்குள் ஆற்றலை உற்று நோக்குங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறலாம்ங்கிறார். இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சாதகம் என்பது நமக்கு சாதகமா இல்லைன்னு தான் சோதிடரை தேடி வரும்போது சோதிடரும் உங்களுக்கு காலங்களை சொல்லி பயமுறுத்துவதோடு இல்லாமல் அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு ஒரு ரெமெடி நீங்க எப்படி மேன்மை அடையலாம்ங்க கூடிய யுக்தியை சொல்லி கொடுக்கும்போது வெற்றி நிச்சயம் பெறலாம் அல்லவா. அதனால நிறைய நீங்க இந்த அஷ்டம சனி காலத்துல இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே நிறைய மேலை நாடுகளில் இருந்து ஊக்குவிப்பு பேச்சாளர்கள் எழுதி கொடுத்த நூல்களை எல்லாம் நீங்க படிங்க. பிரையன் ட்ரேசி எழுதின புக்கு, ஜாக் அண்ட் ஃபோல்ட், அதே மாதிரி சீக்ரெட் புக், இதெல்லாம் நிறைய நீங்க படிக்கலாமே. சாக்கு போக்குகளை விட்டு ஒழியுங்கள்னு பிரையன் ட்ரேசி ஒரு புக்கு எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமான படைப்பு. இதையெல்லாம் நீங்க வாங்கி படிங்க. நானே நிறைய பேருக்கு சில நூல்கள் எல்லாம் பரிகாரமும் எழுதி கொடுத்துருக்கேன் என்னுடைய அலுவலகத்தில் வரக்கூடியவர்கள். அது மாதிரி நேர்களே இந்த வாழ்க்கையில ரொம்பவும் தொலைத்தவர்கள், ரொம்பவும் கஷ்டமா உள்ளவங்கள், அவங்களாம் கவலைப்படாதீங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம நேரில் சந்திப்போம். உங்க வாழ்க்கை வசந்தமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.